இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு அன்னை மரியாவின் மாசற்ற இதய விழா. இந்த விழாவிற்கென்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 51 முடிய. இதில் வருகிற நிகழ்வு என்ன என்றால், இயேசு வளர்ப்பு தந்தை யோசேப்போடு அன்னை மரியாவோடு எருசலேமிற்கு வழக்கப்படி விழாவை கொண்டாட சென்றிருக்கிறார்கள். அங்கே பெற்றோருக்கு தெரியாமல் ஆண்டவர் இயேசு அங்கேயே தங்கிவிட்டார். ஆலயத்திலேயே தங்கிவிடுகிறார். எருசலேமில் இருந்த மறைநூல் அறிஞர்கள், மறைக்கல்வி கற்றுக் கொடுக்குறவங்க, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்களெல்லாம் சிறு பிள்ளைகளை வைத்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவர்கள் கேட்ட கேள்விக்கு டான்னு பதில் சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகள் மறைக்கல்வியில் எப்படி வளர்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இவர் கேட்கிற கேள்விக்கு அவர்கள் விழிபிதுங்கி நிற்கிறார்கள். இன்றைய கால சிறு பிள்ளைகளை நாம் குறைவாக எடை போடக்கூடாது. நாம் ஒழுக்கத்திலே, இறை நம்பிக்கையிலே மிகச்சரியாக வளர்த்தால் அவர்கள் ஐக்கியூ நம்மை கடந்து போகும். அன்பானவர்களே, அப்படி ஆலயத்திலே தங்கிவிட்டார். இவர்கள் விழா முடிந்து வீட்டிற்கு திரும்புகின்ற வேளையில் ஒவ்வொருவராக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை காணவில்லை. திரும்பவும் வருகிறார்கள். அங்கே இயேசு மக்கள் மத்தியில் கேள்வி கேட்டுக்கொண்டும் மலைப்பான பதிலை சொல்லிக்கொண்டும் வியக்கத்தக்க முறையில் அங்கே செயல்படுவதைக் கண்டு அவர்கள் மகிழ்கிறார்கள். ஆனால் விழிபிதுங்கி நிற்கிறார்கள். அன்னை மரியா குறிப்பாக, அவருக்கு தெரியும் அல்லவா உன்னதரின் மகன் இவர் என்று அவருக்கு தெரியும் அல்லவா. ஆகையினால் கடவுளுடைய மகிமையை அவர்கள் ஒன்றும் புரியாமல் மனதிலே கடவுளை போற்றி கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். வீட்டிற்கு செல்லுகிறார்கள். பெற்றோருக்கு பணிந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியிலே அன்னை மரியாவினுடைய இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒரு பகுதி எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். பிள்ளையை காணவில்லை, ஒரே மகனை காணவில்லை, தெய்வீக மகனை, உன்னதரின் மகன் என்று முன்னதாகவே, பிறப்புக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு கன்னிமையில் இருக்கும் பொழுது பிறந்திருக்கிற இந்த மகனை காணவில்லை. துடிதுடித்து போனார். அன்பானவர்களே, இந்த அன்னை மரியாவினுடைய வேதனைப்பட்ட இந்த இதயம் ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் இருக்க வேண்டும். வெறுமனே காணாமல் போன நிகழ்ச்சியை நாம் எப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் யாருடன் பழகுகிறார்கள்? ஒரு பக்கம் வேதனை இருந்தது, மறுபக்கம் வியப்பும் மலைப்பும் மகிழ்ச்சியும் பெருமகிழ்ச்சியும் இருந்தது. காரணம், தன்னுடைய மகன் அப்படி பேசிக்கொண்டிருப்பதை அன்னை மரியா நேரிலே பார்க்கிறார், கேட்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் இறை அறிவில் வளருவது, தன்னுடைய பிள்ளைகள் இறை நம்பிக்கையில் வளருவது, தன்னுடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் பிறர் அன்பில் வளருவது, இவைகளை குறித்து இப்படிப்பட்ட வியக்கத்தக்க அறிவையும் ஞானத்தையும் கடவுள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற பெற்றோர்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும். பெற்றோர்கள் பெற வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை ஊட்ட வேண்டும். அதற்காக ஏங்க வேண்டும். அதற்காக வேண்ட வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே, குறிப்பாக ஒவ்வொரு பங்கிலும் இருக்கிற மறைக்கல்வி மாணவர்கள், மாணவிகளை நினைத்து பார்க்கிறோம். இவர்களுக்காக பெற்றோர்கள், பல நல்ல பெற்றோர்கள் ஏக்கத்தோடு இறை அறிவில் வளர, இறை ஞானத்தில் வளர, இறை நம்பிக்கையில் வளர தங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்க முயற்சி எடுக்கிறார்களோ அத்தனையிலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். பிள்ளைகளை குறித்து அப்படி பேசுகிறான், இப்படி நடக்கிறான் என்றெல்லாம் கேள்விப்பட்டு வேதனைப்படுவதை விட இறை அறிவிலும் இறை நம்பிக்கையிலும் இறை ஞானத்திலும் வளருகிறான் என்று மகிழுகின்ற இதயம் பெற்றோர்களுக்கு கிடைக்கும்படியாக வரம் தாரும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.